இந்த படம் என் வாழ்க்கையில நிறைய பேரை இதை ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபர்ஸ்ட் என் அம்மா. ஆஹ் 17 வயசுல எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான், இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதுல. அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெத்த பிறகு வந்து இங்க எம்எம்சியில் எம்டி படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷனை எப்போ வேணாலும் தொடரலாம்னு நினைச்சேன். எங்க அக்கா எனக்கு ஒரு பவுனு தையா தெரிஞ்சாங்க இதுல. அவங்களுக்காக பண்ணணும்னு நினைச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுறது. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன் படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளையை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த டைலாகை நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாண நாள்ல இருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பாக்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்ல என்ன பணம் இருக்கு தெரியாது. ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா, ஆர்த்தி ஊருக்கு போறதா இருக்கேன், டிக்கெட் மட்டும் காசு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்பேன். இப்பயும் அதை நான் ரொம்ப பெருமையா சந்தோஷமா வாங்கிக்கிறேன். அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது.